அனைவருக்கும் வணக்கம் என் நண்பர்களே. வழக்கம் போல் இந்த வாரத்துக்கான தேடல் தொடங்கிடுச்சுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, வாரத்தில் ஏதாவது ஒரு நாள், அதாவது சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஒரு தேடல் போகணும்னு எங்களுக்கு ஒரு வழக்கமாக வச்சுருக்கேங்க. இந்த வாரத்துக்கான தேடல் இதாங்க. நண்பர் வழக்கம் போல் சொன்னார், நம்ம வெளியூர்லாம் தேடி போய் போகிற மாப்பிள்ள, ஆனால் நம்ம ஊர் பக்கத்துலேயே ஒரு 1000 வருஷம் பழமையான கோயில் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த கோயிலுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அந்த கோயில் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், வைத்தீஸ்வரன் கோவிலுங்க. வைத்தீஸ்வரன் கோயில்னால் நமக்கு எல்லாம் ஞாபகம் வருங்க. நம்மளோட குறைகள், அதாவது உடம்புல இருக்க நோய், மனசில் இருக்க நோய் எல்லாம் தீக்கிற இடம் தாங்க வைத்தீஸ்வரன் கோவில். தையல் நாயகி அம்பாள் அவங்க தான் நம்மளுக்கு வந்து தைலம் போல் கையில் ஏதோ ஒரு சொம்பு வச்சுட்டு நம்ம கொடுப்பாங்க, நம்மளுக்கு வந்து குறையை தீர்க்கிற மாதிரி. இந்த கோவில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வைத்தீஸ்வரன் கோவில் இருக்குதுன்னு சொன்னதால் தாங்க அங்கே போயிட்டுருக்கோம். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வடக்குச்சிப்பாளையம், அதாவது விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு வடக்குச்சிப்பாளையன்ற ஒரு கிராமத்து பக்கத்தில். அதுவும் அந்த கிராமத்துக்கு அடுத்தது கொஞ்சம் தள்ளி கிராமத்துக்கு வெளியில் தாங்க அந்த கோவில் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தாங்க போயிருக்கோம். இதாங்க அந்த வடக்குச்சிப்பாளையம் ஏரியா. இந்த ஏரியா, அதாவது இந்த ஊர், இந்த கிராமம் முடிஞ்ச உடனே வெளியில் போனால் பார்த்திங்கன்னா அங்கே ஃபுல்லாக ஒரு வேப்ப மரம், எல்லா மரங்களும் நிறைஞ்ச ஒரு இடத்துல அந்த கோவில். ரொம்ப பழமையான கோவிலுங்க இது. இந்த கோவில் உள்ளதாங்க. இப்போ சின்ன சின்ன வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. இதுதான் என்ட்ரன்ஸு. இப்போ அந்த பக்கம் போக முடியாதனால பின்னாடி சைட்லேருந்து வந்திருக்கோம். இது ஒரு நல்ல பழமையான கோவிலுங்க. இந்த கோவில் கிட்டத்தட்ட 1123 வருஷம் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. சரிங்களா? விக்ரம சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இந்த கோவில். அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எப்பயுமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் அமைதியாகவும் ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக, ரொம்ப அழகாக, ஃபுல்லாக மரங்கள்லாம் நிறைஞ்சி. அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஆலமரம், வேப்ப மரம் ரெண்டுமே ஒன்றா இருக்கிற இடமும் இங்கே தாங்க இருக்குது. இது நல்லா ஒரு அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப பழமையான கோவில்ன்றதுனால அந்த கோவில் கல்வெட்டுகள் இருக்குது. அதுமாதிரி அந்த கோவில் சிற்பங்கள்லாம் செதுக்கி இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சுற்றி எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பழமை வாய்ந்த கோவிலுக்கான அடையாளங்கள் எல்லாமே நிறைஞ்சிருந்துச்சுங்க. இது ரொம்ப பழமையான கோவில்ன்றதுனால இந்த கோவிலில் ஒரு சில கல்வெட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா விக்ரம சோழர் காலத்தில் அவர் என்னென்ன பண்ணார் அப்படின்ற கல்வெட்டுக்கெல்லாம் பொறிச்சப்பட்டிருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்தவங்களாம் இந்த கோவிலில் என்னென்ன பண்ணாங்க, அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோவிலை இடிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை அப்புறமேட்டா விட்டுட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில சிலைகள்லாம் உடஞ்சிருக்கு, அதை சரி செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இந்த கோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கலாம், இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாருமே சொல்கிறதுனா கேட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் வந்தாங்கன்னா அதிகமாக இங்கே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கேட்டால் இங்கே இருக்க ஒரு சில பேர் வந்தவங்கலாம், குழந்தையோட வந்தவங்களாம் அதான் சொன்னாங்க. அதை பற்றி கேட்டோம். இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு பார்த்திங்களா, அவருமே சில புராண கதைகள்லாம் சொன்னார் எங்கள்கிட்ட. அதாவது பார்த்திங்கன்னா பிரம்மர் அங்கே வெடிச்சு வந்ததால் தான் சிலையாக உருவாச்சு அந்த இடம் சொல்லிட்டு ஒரு பிரம்மர் இருந்த இடமும் சொல்கிறாங்க. அப்புறம் அதை தாண்டி நிறைய கதைகள் சொல்கிறாங்க. இருந்தாலுமே இது ரொம்ப பழமையான கோவில்ன்றதுனால, அதுவும் இங்கே இருக்க தையல் நாயகி அம்பாள் அவங்க எப்பவுமே நமக்கு வந்து மருந்து தர மாதிரி தாங்க இருக்காங்க. என்னையுமே அப்படி தாங்க இருக்கும் வைத்தீஸ்வரன் கோவிலில். வைத்தீஸ்வரன் கோவில்னாலே பக்கத்தில் தையல் நாயகி அம்பாளும் இருப்பாங்க. அவங்களும் அதேமாதிரி இந்த கோவிலில் இருக்காங்க, பக்கத்துலேயே இருக்காங்க. சாமி பக்கத்துலேயே, சிவபெருமான் பக்கத்துலேயே இருக்காங்க. அதே போல் தாங்க ரொம்ப அழகாக இருக்க கோவில். எந்த பக்கம் சுற்றி பார்த்தாலும் அந்த கோவிலோட அழகு பார்த்திங்கன்னா சுற்றி எல்லா சாமிகளும் இருக்காங்க. எல்லாருமே சிவன், பார்வதி ரெண்டும் சேர்ந்த ஒரு சிற்பம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துர்க்கை அம்பாள் இருக்குது, பைரவர் இருக்கார். எல்லாருமே நல்லா அழகாக இருக்குங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மக்கள் ரொம்ப அதிகமாக இங்கே வர்றதில்லை. ஏதோ ஒரு சில ஊர்களில் தெரிஞ்சவங்க தான் இங்கே வந்துட்டுருக்காங்க. வந்தும் அவங்க இந்த இடத்த பற்றி சில விஷயங்கள் நமக்கு சொல்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் கேட்டோம். இப்போ சொன்னவங்ககிட்ட சொன்ன பார்த்திங்கன்னா அதேமாரி தாங்க ஒரு சில விஷயங்கள் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே சனீஸ்வர பகவான் கோவில் இருக்குது. அங்கே எல்லாம் விளக்கேற்றி வச்சுட்டு போகிறாங்க. அதையும் பார்த்தோம். நம்ம இங்கே வந்தவங்களாம் சொல்கிறாங்க, எங்களோட கோரிக்கை வைக்கிறோம், அது நிறைவேறினதுக்கப்புறம் இங்கே பால் அபிஷேகம் ப்ளஸ் அங்கே துணியாக வச்சு படைச்சா நல்லதுன்னாங்க. அதெல்லாம் வந்து வேண்டிட்டு போகிறவங்க செய்கிறாங்க. அதை பரிகாரமாக அதெல்லாம் பண்ணுறாங்க. அது ஒன்றே தான் சொல்கிறாங்க, நீ வேண்டிட்டு போய் இதான் நடந்ததுன்னா அங்கே இதேமாதிரி வந்து பால் அபிஷேகம் பண்ணி துணி சாத்தி படைச்சா நல்லா நடக்கும்னு சொல்கிறாங்க. தகவல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மை சேனலை.